நெக்ஸ்ட் வந்து கேல்வின் சைக்கிள். அப்ப பிரைமரி அக்செப்டார் என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே, அப்ப C3 காம்பவுண்ட் கிடைக்குதுன்றதையும் சொல்லிட்டாங்க. அந்த சைக்கிள் எப்படி நடக்குது? அப்ப கேல்வின் சைக்கிள் நடக்கும் போது லைட் ரியாக்ஷன்ல கிடைச்ச ஏடிபி எத்தனை தேவை, எத்தனை NADP வச்சுட்டு ஆற்றல் இங்க தேவை கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்றதுக்கு. அதுதான் கேல்வின் சைக்கிள் நம்ம பார்க்க போறோம். ஏன் இது C3 சைக்கிள் சொல்றோம்னா, C3 பிளான்ட்ல நடக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் 3 கார்பன் கொண்ட பாஸ்போகிளிசரிக் அமிலம். சரிங்களா? ரைட், பார்க்கலாம். Calvin and his co-workers then worked out the whole pathway and showed that pathway operated in cyclic manner. அப்ப கால்வினும் அவங்களோட சேர்ந்த மற்ற சயின்டிஸ்டும் அல்லது கோவொர்க்கர்ஸும் சேர்ந்து இந்த கால்வின் சைக்கிள் நடக்குதுன்னு சொல்றோம் இல்லையா, இந்த ஹோல் சைக்கிளும் எப்படி நடக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. The RUPP was regenerator. அதாவது இந்த ப்ராசஸ்ல, இந்த கால்வின் சைக்கிள்ல RUPP மறு உருவாக்கம் செய்யப்படுகிறது அல்லது மீள் உருவாக்கம் செய்யப்படுகிறது அப்படின்றாங்க. Let us now see how the Calvin pathway operates and where the sugar is synthesized. இப்ப நம்ம என்ன பார்க்கலாம்னா, எப்படி கால்வின் சைக்கிள் நடக்குது, சர்க்கரை அதாவது சுகர் வந்து எப்படி தயாரிக்கப்படுகிறது அப்படின்றத பார்க்கலாம். Let us at the outset understand very clearly that the Calvin pathway occurs in all photosynthetic plants. இந்த இடத்துல அலைன் பண்ணி வச்சுக்கோங்க சார். அது C4 பிளான்ட்டா இருக்கட்டும், C3 பிளான்ட்டா இருக்கட்டும், எந்த பிளான்ட்னா எடுத்துட்டு போட்டோம், கம்பல்சரி C3 சைக்கிள் மஸ்ட். சரி, அது ஏன் நடக்குதுன்றது C4ல நம்ம பார்ப்போம். சரிங்களா? எந்த ஒளிச்சேர்க்கை செய்யக்கூடிய எந்த தாவரமா இருந்தாலும் சரி, எது மஸ்ட்? இந்த C3 பாத்வே கம்பல்சரி மஸ்ட். சரியா? இட் டஸ் நாட் மேட்டர் வெதர் தே ஆர் C3 ஆர் C4. அது C3 இருந்துட்டு போட்டோம், C4 பிளான்ட்டா இருந்துட்டு போட்டோம். ஆனா எது மஸ்ட்? இந்த C3 சைக்கிள், கால்வின் சைக்கிள்ன்றது கம்பல்சரி 100% நடந்தே ஆகும் அப்படின்றாங்க. சரிங்களா? For ease of understanding, the Calvin cycle can be described under 3 stages. நம்மளுடைய ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக கால்வின் சைக்கிள் வந்து 3 ஸ்டேஜஸா பிரிக்கிறாங்க. ஒன்னு கார்பாக்சிலேஷன், தமிழ் என்னது? கார்பன் நிலைநிறுத்துதலா? சரி, ஓகே, கார்பாக்சிலேஷன். ரெண்டாவது ஒடுக்கம், ரிடக்ஷன். மூணாவது மறு உருவாக்கம், RUPP மறு உருவாக்கம். அவ்வளவுதான். மொத்தம் கால்வின் சைக்கிள 3 ஸ்டேஜஸா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து கார்பாக்சிலேஷன், ரெண்டாவது ரிடக்ஷன் ஒடுக்கம், மூணாவது மறு உருவாக்கம். அது எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து கார்பாக்சிலேஷன். So carboxylation is the fixation of carbon dioxide into a stable organic intermediate. அப்ப கார்பாக்சிலேஷன் என்ன சார்? கார்பன் டை ஆக்சைடை நிலைநிறுத்துவது, ஃபிக்ஸ் பண்றது. ஃபிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுது? ஒரு இன்டர்மீடியேட் காம்பவுண்ட உருவாக்குது. சரியா? அப்படின்னு சொல்றாங்க. Carboxylation is the most crucial step of the Calvin cycle. அப்ப கால்வின் சைக்கிள்லயே மிக முக்கியமான அல்லது குரூஷியல் ஸ்டெப் எதுன்னு கேட்டா கார்பாக்சிலேஷன் தான். சரிங்களா? Where இங்க CO2 is utilized for the carboxylation of RUPP. அப்ப RUPP கார்பாக்சிலேஷன் நடக்கிறதுக்கு எது பயன்படுத்தப்படுகிறது? கார்பன் டை ஆக்சைடு பயன்படுத்தப்படுகிறது. இந்த இடத்துல பாரு, இந்த ப்ராசஸ் பேர் தான் கார்பாக்சிலேஷன். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பேர் என்னது? கார்பாக்சிலேஷன். இந்த ப்ராசஸ்ல இதுதான் யாரு? கார்பன் டை ஆக்சைடோடைய பிரைமரி அக்செப்டார். சரிங்களா? அப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடும் ரிபுலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட் இதுவும் சேர்ந்து நமக்கு கார்பாக்சிலேஷன் என்ற நிகழ்வு மூலியமா எதை கொடுக்குது? 3 பாஸ்போ கிளிசரேட் அல்லது கிளிசரிக் ஆசிடை கொடுக்குது. புரியுதா? இதுதான் ஃபர்ஸ்டா கிடைக்க போற விஷயம். அதுதான் நம்ம கார்பாக்சிலேஷன்ல பார்க்கிறோம். அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் வாட்டர் அதுல பயன்படுத்தப்படுகிறது. ஓகே, இங்க பாரு. This reaction catalyzed by the enzyme RUPP carboxylase. சரியா? கார்பாக்சிலேஷன் அப்படின்றது ப்ராசஸ், அந்த என்சைம் பேரு கார்பாக்சிலேஸ். சரியா? RUPP கார்பாக்சிலேஸ். ஏன்னா RUPP கூட தான் கார்பன் டை ஆக்சைடு சேரப்போகுது. அப்ப அதுக்கான என்சைம் தான் RUPP carboxylase, which results in the formation of 2 molecules of 3PGA. அதான் 2 மூலக்கூறு 3 பாஸ்போகிளிசரிக் அமிலத்தை கிடைக்குது. எப்படி கிடைக்குது? கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் RUPP இது ரெண்டும் சேர்ந்தாதான் 3 பாஸ்போகிளிசரிக் அமிலம் கிடைக்குது. புரியுதா? இதுக்கு நொதி தேவை. அந்த நொதி தான் என்னது? RUPP கார்பாக்சிலேஸ். புரியுதா? இந்த ஸ்டெப் தான் கார்பாக்சிலேஷன். ஓகே,
Since this enzyme also has an oxygenation activity, it would be more correct to call RUPP carboxylase oxygenase, that is Rubisco. இந்த என்சைம் இருக்குது இல்ல RUPP கார்பாக்சிலேஸ்க்கு, இதுக்கு இன்னொரு கெப்பாசிட்டி இருக்குது. எங்கேயும் பார்ட்டிசிபேட் பண்ணும்னா ஆக்சிஜனேற்றம், ஆக்சிஜனேஷன்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணும். அதனால இந்த நொதியை நீங்க வேற மாதிரி என்னன்னு சொல்லலாம், ருபிஸ்கோன்னு சொல்லலாம். என்னன்னு சொல்லலாம்? ருபிஸ்கோ. அதாவது ரிபுலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட் கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனேஸ். புரியுதா இல்லையா? இந்த அந்த நொதியை வேற மாதிரி எப்படி சொல்லலாம், ருபிஸ்கோன்னு ஷார்ட்டா சொல்லலாம். ஏன்னா அது ஆக்சிஜனேற்ற வினைகள்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணுது. C2 சைக்கிள்னு ஒன்று படிப்போம், பின்னாடி படிப்போம். போட்டோ ரெஸ்பிரேஷன் ஒன்று படிப்போம், அந்த இடத்துல எக்ஸாக்டா நம்ம பார்க்கணும். ரைட்டா? சரி, அப்ப அதனாலதான் அந்த ருபிஸ்கோக்கு வந்து ரெண்டு ஆக்டிவிட்டி, கார்பாக்சிலேஷன்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணுது, அங்கேயும் பார்ட்டிசிபேட் பண்ணும். அப்ப நம்ம ஏற்கனவே ஒரு பாயிண்ட் படிச்சிருப்போம், பயோஸ்பியர்ல மிக அதிகமாக காணப்படுவது எதுன்னு படிச்சிருப்போம், ருபிஸ்கோ. அப்ப நாம என்ன சொன்னோம், ஒரு பாயிண்ட் சொன்னோம், உலகத்துல இருக்கிற எல்லா போட்டோசிந்தட்டிக் பிளான்ட்ஸ்லயும் என்ன சைக்கிள் நடக்கும், C3 சைக்கிள் நடக்கும். அதுல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய என்சைம் ருபிஸ்கோ. அப்ப எல்லா இந்த பயோஸ்பியர்ல மிக அதிகமாக காணப்படுவது ருபிஸ்கோ. புரிஞ்சிச்சு அந்த பாயிண்ட்? ரைட். இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கிறது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும் தான் ராஜா. ரொம்ப சிம்பிளான சைக்கிள், சரியா? ஸ்டேட் போர்டு மாதிரி கிடையாது, ரொம்ப சிம்பிள். இதுல கொடுத்துக்கிறது மட்டும் போதும். அப்ப என்ன நடக்குது, கார்பன் டை ஆக்சைடு RUPP அதாவது சேர்ந்து இந்த பிரசன்ஸ் ஆஃப் ருபிஸ்கோ என்சைம் என்ன பண்ணுது, 3-பாஸ்போகிளிசரைன் அமிலத்தை ஃபார்ம் பண்ணுது. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு பேரு கார்பாக்சிலேஷன். சரியா? ரைட். புரிஞ்சுதா சந்திர? ரைட். அடுத்தது இந்த 3-பாஸ்போகிளிசரிக் அமிலம் அடுத்தது என்ன ப்ராசஸ் சொன்ன, ரெடக்ஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ்ல எதை ஃபார்ம் பண்ணுது, ட்ரையோஸ் பாஸ்பேட்டை ஃபார்ம் பண்ணுது. சரிங்களா? அப்ப இந்த 3-பாஸ்போகிளிசரிக் அமிலம் ரெடக்ஷன் நடக்கும்போது நம்ம சொன்னோம்ல, ரைட் ரியாக்ஷன்ல என்ன கிடைக்குது, ATP NADH2. இந்த ரியாக்ஷன்ல ஒரு ஸ்டெப்ல ATP, இன்னும் 2 ஸ்டெப் நடக்கும். இது இன்னொரு ஸ்டெப்ல NADH2 இந்த இடத்துல தான் என்ன ஆகுது, பயன்படுத்தப்படுகிறது. எதை உருவாக்குறதுக்கு, இந்த ட்ரையோஸ் பாஸ்பேட்டை. அதுல இருந்து நமக்கு என்ன கிடைச்சிடும், தாவரங்களுக்கு சுக்ரோஸ் அல்லது ஸ்டார்ச் கிடைச்சிடும். இது ரெண்டாவது ப்ராசஸ். NCERT-ல என்ன நோட்ஸ் கொடுத்திருக்காங்கன்றத பார்க்கலாம். These are a series of reaction that lead to the formation of glucose. So reduction processல தான் தாவரங்கள் எதை தயாரிக்குது, குளுக்கோஸை தயாரிக்குது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்ல கார்பாக்சிலேஷன்ல என்ன நடந்தது, ஒன்லி 3PGM மட்டும் தான் கிடைச்சது. அது ஒரு இன்டர்மீடியட் ப்ராடக்ட் மாதிரி தான். சரிங்களா? ஆனா நமக்கு தேவையான குளுக்கோஸ் எந்த ப்ராசஸ்ல தயாரிக்கப்படுகிறது, ரெடக்ஷன், ஒடுக்கம் அப்படின்றது. The step involve utilization of 2 molecules of ATP for phosphorylation and 2 molecule of NADPH for reduction per carbon dioxide molecule fixed. இப்ப இந்த நிகழ்வுல இங்க கவனிக்கணும், இந்த 3-பாஸ்போகிளிசரிக் அமிலம் 2 மூலக்கூறு இல்ல, சரியா? 2 மூலக்கூறு 3-பாஸ்போகிளிசரிக் அமிலம் உங்களுக்கு ட்ரையோஸ் பாஸ்பேட்டா மாறுறதுக்கு எத்தனை ATP பயன்படுத்தப்படுகிறது, 2 ATP. எதுக்கு, ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பாஸ்பாரிலேஷன் ப்ராசஸ். ரைட்டா? ரெண்டாவது ப்ராசஸ் ரெடக்ஷன் ப்ராசஸ்ல எத்தனை மூலக்கூறு NADH பயன்படுத்தப்படுகிறது, 2 மூலக்கூறு. அதுதான் இங்க கொடுத்திருப்பாங்க பாருங்க. 2 molecules of ATP for phosphorylation, பாஸ்பரிகரணம் அப்படின்ற நிகழ்வுக்காக 2 மூலக்கூறு ATP பயன்படுத்துகிறது. and 2 molecule of NADPH2 for reduction per carbon dioxide molecule fixed. இந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணிக்கோ, ஒரு கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்ஸ் பண்றதுக்கு எத்தனை NADPH2 தேவை, எத்தனை, 2. இது மறக்காத, ஒரே ஒரு கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்ஸ் பண்றதுக்கு எத்தனை தேவை, 2 NADPH2 தேவை. அப்ப எத்தனை ATP, ஒரு கார்பன் டை ஆக்சைடுக்கு பாஸ்பாரிலேஷன் ப்ராசஸ் நடக்குது இல்ல, அதுக்கு இங்க மட்டும் தான் நான் கேட்டேன், 6 ATP எப்படி வரும், புரியல? இது அப்புறம்டா, இது இங்க சொல்றியா, அது வேண்டாம். இந்த NADPH எத்தனை ATP வருதுன்னு சொல்றியா, அது வேண்டாம். ஓகே, இது வந்து நம்ம ரெஸ்பிரேஷன் படிக்கும்போது NADH2 வந்து நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்ப ஒரு கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்ஸ் பண்றதுக்கு 2 NADPH2 தேவை. பிளஸ் இங்க பாஸ்பாரிலேஷன் ப்ராசஸ் நடக்குது இல்ல, அப்ப எத்தனை ATP தேவை, 2 ATP. எதுக்கு, ஒரு கார்பன் டை ஆக்சைடு.
சரிங்களா? இப்ப அடுத்தது என்ன கேக்குறாங்க, the fixation of 6 molecules of carbon dioxide. 6 கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணாதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஒரு குளுக்கோஸ் மாலிகுலுக்கு ஈக்குவல். ஏன்னா குளுக்கோஸ்ல எத்தனை கார்பன் இருக்குது, 6 கார்பன் இருக்குது. அப்ப and 6 turns of the cycle are required for the formation of 1 molecule of glucose. ஒரு மூலக்கூறு குளுக்கோஸை தாவரங்கள் தயாரிக்கணும் அப்படின்னா எத்தனை கார்பன் டை ஆக்சைடு தேவை, 6 கார்பன் டை ஆக்சைடு தேவை. ஏன்னா 6 கார்பன் டை ஆக்சைடு வந்தாதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், கரெக்டா இது கிடைக்கும். ஏன்னா இதுல 6 கார்பன் இருக்கணும், இதுலயும் 6 கார்பன் வேணும். அப்ப இப்ப கால்குலேஷனுக்கு வா, ஒரு கார்பன் டை ஆக்சைடுக்கு 2 NADPH2 2 ATP அப்படின்னா 6 கார்பனுக்கு 12 NADPH2 12 ATP. புரியுதா? இந்த ஸ்டெப் புரியுதா? அதுதான் இந்த அர்த்தம். ஓகே. and 6 turns of the cycle are required for the formation of 1 molecule of glucose. அப்ப கேள்வி ஒரு கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்ஸ் பண்ண கேள்வியா கேட்கலாம், அல்லது ஒரு குளுக்கோஸ் தயாரிக்க, சப்போஸ் உங்களை நான் ட்விஸ்ட் பண்ணணும், உங்களை வந்து காம்ப்ளிகேட் பண்ணணும், ஒரு சுக்ரோஸ், அது சுக்ரோஸ் தயாரிக்காது சொல்றேன், ஒரு சுக்ரோஸ் தயாரிக்க வேண்டுமெனில் எத்தனை NADPH2 எத்தனை ATP தேவை? 12 NADPH2 சுக்ரோஸ் மோனோசாக்ரைடா டைசாக்ரைடா? மோனோசாக்ரைடா. சுக்ரோஸ்மா, சுக்ரோஸோட மாலிகுல், ஐயோ ஐயோ எனக்கு வர தெரிஞ்சு கொஞ்சம் நெஞ்சதையும் மறந்து விட்டுருவீங்க. சி அப்படியே டபுள் டைசாக்ரைடு. புரியுதா இல்லையா? நீ உன்னை குளுக்கோஸ் வச்சுதான் கேட்கணும் அவசியம் கிடையாது. புரியுதா? அது ஒரு டைசாக்ரைடு, நீ அப்புறமா கூட செக் பண்ணி பாரு. அப்ப டைசாக்ரைடுனா இதை டபுள் பண்ணு, 24 NADPH2 24 ATP. கொஸ்டின்ஸ் எப்படி ஒன்னாலும் கிரியேட் பண்ணலாம். இதுக்கு பேஸ் இதான். ஒரு கார்பன் டை ஆக்சைடுக்கு எத்தனை ATP NADPH2 2, எத்தனை ATP 2, அவ்வளவுதான். இதான் பேஸ். இதை வச்சு அவன் டைசாக்ரைடு கேட்கலாம், இல்ல ஏதாவது ஒரு ட்ரைசாக்ரைடு இருக்குதா அப்படின்னு ஏதாவது ஒரு மாலிகுலர் ஃபார்முலா கொடுத்துட்டு கூட அதை ஃபிக்ஸ் பண்ணணும்னா எவ்வளவு டர்ன் நடக்கணும் அல்லது எத்தனை NADPH2 தேவை கேட்கலாம். பார்த்துக்கோ. இது புரிஞ்சுதா? ரெண்டாவது ஸ்டெப் புரிஞ்சுச்சா? இதை வேணுமா படத்துலயும் திருப்பி பார்த்துக்கோ. இதான் 3-பாஸ்போகிளிசரிக் அமிலம் வந்து ட்ரையோஸ் பாஸ்பேட்டா மாறுது. இந்த ப்ராசஸ்ல 2 ATP 2 NADPH2 பயன்படுத்தப்படுகிறது. புரியுதா? இதோட கால்குலேஷன் முடியல, இது ரிடக்ஷன் முடிஞ்சிருக்கு. சார் இந்த இடத்துல ட்ரையோஸ் பாஸ்பேட் இங்க இருந்து இது எங்க போகுது, சுக்ரோஸாவோ ஸ்டார்ச்சாவோ கன்வெர்ட் ஆகுது. சுக்ரோஸாவா, ஏன்னா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, தாவரங்கள் தயாரிக்கக்கூடிய குளுக்கோஸை மற்ற பகுதிகளுக்கு எந்த ஃபார்ம்ல கடத்தும் அப்படின்னா சுக்ரோஸ் ஃபார்ம்ல தான் கடத்தும். சரியா? லீஃப்ல தயாரிக்கக்கூடிய குளுக்கோஸ் சுக்ரோஸா கன்வெர்ட் ஆயிட்டு தான் மற்ற பகுதியில் கடத்தும். சப்போஸ் ஸ்டார்ச்னா ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. புரியுதா? இது போயிடுது. அப்ப நமக்கு இந்த C3 சைக்கிள் ஏன் நடக்கணும், குளுக்கோஸை தயாரிக்கணும், அது நடந்துச்சு. சரியா? அது நடந்துச்சு. அடுத்தது என்ன ஆகுது, RUPP மறுபடியும் உருவாகணும்ப்பா. உருவானா தான் சீக்கிரம் மறுபடியும் போயிட்டு கார்பன் டை ஆக்சைடு கூட ஃபிக்ஸ் ஆக்ஷன் முடியும். ஸோ அதுதான் மூணாவது ப்ராசஸ், ரீஜெனரேஷன். அது பாரு, மறு உருவாக்கம் அப்படின்னு சொல்றோம். இப்போ வேலை முடிஞ்சிச்சு, குளுக்கோஸ் நமக்கு கிடைச்சிச்சு, அடுத்து வேலையை பார்க்கணும். Regeneration of carbon dioxide acceptor molecule RUPP is crucial if the cycle is to continue uninterrupted. யோசித்து பாருங்க, மறுபடியும் RUPP உருவானா மட்டும்தான் கால்வின் சைக்கிள் என்ன ஆகும், தொடர்ச்சியா நடக்கும். RUPP உருவாகலன்னா நடக்காது. அதனால மறுபடியும் RUPP உருவாகணும்னு சொல்றாங்க. The regeneration steps require 1 ATP for phosphorylation to form RUPP. மறுபடியும் ட்ரையோஸ் பாஸ்பேட்ல இருந்து RUPP உருவாகிறதுக்கு இங்க எத்தனை ATP தேவைப்படுகிறது, ஒரு ATP தேவைப்படுகிறது. சரியா? ஒரு ATP தேவைப்படுகிறது. அப்ப இந்த கால்குலேஷன்ல இங்க பாரு, இந்த கால்குலேஷன்ல இங்க 2 ATP, இங்க ஒரு ATP, மொத்தம் எத்தனை ATP, 3 ATP. எத்தனை NADPH2, 2 NADPH தான். அப்ப the fixation of 1 carbon, ஒரு கார்பன் டை ஆக்சைடுக்கு 3 ATP 2
இது எல்லாருக்கும் புரியுதா? இதுதான் பேஸ். அப்ப ஒரு குளுக்கோஸுக்கு இப்ப சொல்லு, ஒரு குளுக்கோஸுக்கு எத்தனை ஏடிபி வேணும்? 18 ஏடிபி 12 NADPH2. புரியுதாப்பா? புரியுதா? எல்லாருக்கும் புரியுதா? அதான் பாயிண்ட். இங்க பாரு, ரீஜெனரேஷன் போது அகைன் ஒரு ஏடிபி இங்க என்ன வந்து பயன்படுத்தப்படுகிறது, மறுபடியும் வந்துச்சு. இப்ப REPP வந்துச்சுன்னா மறுபடியும் என்ன ஆகும்? அட்மாஸ்பியர் கூட கார்பன் டை ஆக்சைடு சேர்ந்து இந்த சைக்கிள் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கும். அப்ப தொடர்ச்சியா நடக்கணும்ன்றதுக்காக தான் என்ன ஆகுது? ரீஜெனரேஷன், மறு உருவாக்கம் நடக்குது. புரியுதா? ஈஸியா அந்த சைக்கிள். ரைட். இதுல நமக்கு கால்குலேஷன் தான் முக்கியம், வேற ஒண்ணும் பெருசு கிடையாது. இங்க பாத்துங்க. ஓகே, இங்க இந்த பாயிண்ட் பாரு. ends for every carbon dioxide molecule, ஒவ்வொரு கார்பன் டை ஆக்சைடு மாலிகுலும் கால்வின் சைக்கிள் என்டர் ஆகும்போது 3 molecules of ATP and 2 molecules of NADPH are required. அதுதான் நான் சொன்னேன், ஒரு கார்பன் டை ஆக்சைடு உள்ள என்டர் ஆகும்போது அதுக்கு எத்தனை வேணும்? 3 ATPயும் 2 NADPHம் தேவை. சரிங்களா? It is probably to meet this difference in number of ATP and NADPH used in the dark reaction that the cyclic phosphorylation takes place. So இந்த டிஃபரன்சியேஷனை காம்பன்சேட் பண்றதுக்காக உங்களுக்கு என்ன நடக்குது? சைக்ளிக் பாஸ்பாரிலேஷன் படிச்சோமா? சுழற்சி உள்ள ஒளி பாஸ்பரிக் அணுத்துல என்ன மட்டும்தான் உற்பத்தி ஆகும்? ஏடிபி மட்டும்தான் உற்பத்தி ஆகும். ஸோ அப்ப சார் என்ன சார் 2 NADP வச்சுட்டோம்னா 2 ATP தானே பயன்படுத்தி இருக்கணும், அப்ப இங்க வந்து 3ஆ பயன்படுத்துது. அப்ப அதுக்கான தேவையை யார் பூர்த்தி செய்யறா? சைக்ளிக் போட்டோபாஸ்பாரிலேஷன்ல ஒரே ஒரு ஏடிபி கிடைக்குது இல்ல, அது வந்து காம்பன்சேட் பண்ணிடுது. அப்ப ஒரு கார்பன் டை ஆக்சைடுக்கு 3 ஏடிபி 2 NADPH2. ஓகே, டு மேக் 1 molecule of glucose, ஒரு மூலக்கூறு குளுக்கோஸ் தயாரிக்கணும்னா அந்த சைக்கிள் எத்தனை வாட்டி நடக்கணும்? 6 தடவை சுத்திட்டு வரணும். 6 தடவை சுத்திட்டு வரணும். ஓகே, work out how many ATP and NADPH molecules will be required. அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 18 ATP 12 NADPH2. இது வந்து கால்வின் சைக்கிளுக்கு தான். புரியுதா? C4 வரும்போது வேற வரும். சரியா? இது வந்து கால்வின் சைக்கிள். சரிங்களா? அதான் நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும். It might help you to understand all of this if you look at what goes in and what comes out in the Calvin cycle. Calvin cycle எது பயன்படுத்தப்படுகிறது, எது ரிலீஸ் பண்ணுது அதுன்றது இந்த டேபிள்ல பாரு. கார்பன் டை ஆக்சைடு எத்தனை மாலிகுல் பயன்படுத்தப்படுகிறது? for the production of 1 glucose 6 கார்பன் டை ஆக்சைடு உள்ள எடுத்துக் கொள்ளப்படுகிறது. என்னவா கன்வெர்ட் ஆகுது? ஒரு குளுக்கோஸா தயாரிக்கப்படுகிறது. சரியா? 18 ATP செலவழிக்கப்படுகிறது. கரெக்டா? அவுட். இப்போ 18 ATP யூஸ் பண்ணா நமக்கு என்ன ஆகும்? 18 ADP பிளஸ் இன்ஆர்கானிக் பாஸ்பேட்டா தான் உடையும். சரியா? அப்ப வெளியே 18 ADP மாறும். அதே மாதிரி 12 NADPHனா 12 NADP மாறும். புரியுதா? இதுதான் இன் அண்ட் அவுட். எது ரியாக்ஷன்ல பயன்படுத்தப்படுகிறது, எது வெளியிடப்படுகிறது அப்படின்னு தான் அர்த்தம். சிம்பிள். இதை மட்டும் மெயினா ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு கார்பன் டை ஆக்சைடுக்கு எவ்வளவு தேவைன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. அவ்வளவுதான் C3 சைக்கிள். சிம்பிள். எங்க நடக்குது, யாரு கண்டுபிடிச்சா, சரியா? அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்ல எதை பயன்படுத்தினாரு? C14 ரேடியோ ஐசோடோப். இதுதான் கேள்வியா வரும். சரியா? ரைட், பா.